குருவே சரணம். அளப்பரிய பலன்களை அள்ளித்தந்திடும் அரிய சக்தி ஜுவாலா துர்கா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூருக்கு அருகில் உள்ள ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரம் என்கிற இடம்கொண்டேஸ்வரர் ஆலயத்தில் அருளுகின்ற ஸ்ரீ ஜுவாலா துர்கையை இந்த பதிவின் மூலமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அன்னையின் அருள் சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பொதுவாக நவதுர்கை வடிவங்களுள் ஜுவாலா துர்கா என்கிற அக்னி துர்கையின் திருவடிவம் மிகுந்த விசேஷமானது. வம்சவிருத்தி அருளக்கூடிய அன்னையாக போற்றப்படுபவள் இவள். ஜாதவேதோ துர்கா, அக்னி துர்கா என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு தேவையான வெப்பத்தினை அளித்திடும் அன்னையாக இவள் போற்றப்படுகின்றாள். அக்னியானது பல்வேறு நிலைகளில் ஜீவராசிகளின் வாழ்விற்கு இன்றியமையாத ஒன்று என்பது நம் அனைவருக்கும் தெரியும். காளி, மாரி போன்ற அம்பிகையின் வேக வடிவங்களில் அவர்களுடைய சிரசின் இருபுறமும் அக்னிமண்டலம் அமைக்கப்படுவது இந்த தத்துவத்தின் அடிப்படையில்தான். இத்தகு இன்றியமையாத அக்னி சக்தியாக விளங்குபவள்தான் இந்த ஜுவாலா துர்கை. சிவபெருமானைப் போல முக்கண்களை உடையவள், 8 கரங்களுடன் சிம்மவாகினியாக விளங்குபவள் என்பது இவளது தோற்ற வரலாறு. அக்னி ஸ்வரூபமாக ஒளிமயமாக காட்சி அளிப்பவள் இந்த அன்னை. முருகனின் தோற்ற வரலாற்றில் சிவபெருமானின் நெற்றிக் கண்களில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் அக்னியாக செறிந்திருந்த சக்தி இந்த ஜுவாலா துர்கை தான். எனவே இந்த அன்னைக்கு ஸ்கந்த துர்கா என்கிற பெயரும் உண்டு. வளர்ப்பிறை திருத்தியை தினங்கள், அஷ்டமி, ராகு காலங்கள் ஆகிய நேரங்களில் வழிபடுபவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தருளும் வரப்பிரசாதியாக திகழ்கின்றாள் இந்த அன்னை. நெருப்புச் சுடர்களுக்கு நடுவில் வீற்றிருப்பவளாக, சிவந்த நிற ஆடையை விரும்பி அணிந்திருப்பவளாக, சங்கு, சக்கரம், வில், அம்பு ஆகியவற்றை தாங்கி இருப்பவளாக இந்த தேவியை ஸ்லோகங்கள் வர்ணிக்கின்றன. இந்த அன்னையை வழிபடுவதன் மூலம் சர்வ கஷ்ட நிவாரணம், சர்வ சத்ரு நாசம், சர்வ வியாதி நிவாரணம், சர்வகாரிய சித்தி, சர்வ மங்களம் ஆகியன உண்டாகும் என்பது பலன். ஜுவாலா துர்கையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. குருவே சரணம்.